முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி துணை. பொங்கித்தாய் அருள். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதை பற்றி அமைய இருக்குன்னா, இந்த வேல்மாறலை தொடர்ந்து படிக்கவே முடியல, இது ஏதாவது வழி சொல்லுங்கள். நிறைய பேர் இது கேட்குற கேள்வி. அது திரும்பவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு காணொலி தான் இது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால் ஏன் தொடர்ந்து படிக்க முடியல, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு முதல் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. நம்ம தான் அதற்கான தன்மையை நம்ம வளர்த்துக்கல. ஏன் தொடர்ந்து படிக்க முடியல? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட சூழ்நிலை. நான் வேலைக்கு போகிறேன், என்னால் படிக்க முடியல. வீட்டுக்கு வந்தாலே வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாலே என்னால் படிக்க முடியல. என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. நான் வேல்மாறலை உட்காந்து படிக்கணும்னு நினச்சாலே எனக்கு அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒரு இடையூறு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் இதை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வோட, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். அதற்கான தன்மையை நீங்கள் பாவிச்சுக்கணும். இதை முன்னிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியும் சூரியன் அஸ்தமானத்துக்கு அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு அமைப்பாக அமைச்சிருக்கோம். பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4:30 மணிக்கு இந்த வேல்மாறல் பாராயணம் நடக்குது. இந்த வேலையில் நீங்கள் பாவிச்சிங்கன்னா அவங்கள சுற்றி உள்ளவங்க அத்தனை பேர் அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் இந்த வேல்மாறலை முழுமையாக படிக்க முடியும். படித்து அதோட பலனை நீங்கள் பெற முடியும். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளால் படிக்க முடியலன்னாவே அது நம்மளோட கர்மா ஏதோ ஒரு ரூபத்தில் அது வேலை செய்யுது. நமக்கு நல்லது நடக்குன்னா அது நடக்க விடாது. இந்த கர்ம வினை நம்மளை சும்மாவே விடாது, துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம கர்மா நம்மளை படிக்க விடாமல் தடுக்குது. நம்ம இதை விட்டுடவே கூடாது. இந்த முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி தெய்வ பாசுரங்களை நீங்கள் தினமும் நித்திய பாராயணமாக கொண்டுட்டு வரணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போகிறோம், எங்கேயோ போய் உட்காடுறோம், அன்றைக்கு மட்டும் படித்தா பலன் கிடைச்சிரும். இல்லை ஏதோ ஒரு கோவிலில் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த கோவிலில் போய் உட்காந்து நீங்களும் படித்தா பலன் கிடைச்சிரும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அது கிடைக்கும், ஆனால் அது முழுமையாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. இதை தொடர்ந்து நித்திய பாராயணமாக கொண்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் முதல் தாக்கம் உங்கள் மனதில் ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை இது சரி பண்ணக்கூடிய தன்மையை இது பாவிக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் உட்கார்ந்தாலே எனக்கு வேறு சிந்தனை வருது. படிக்கிறீங்க, அப்புறம் திடீர்னு மூடி வச்சுட்டு வேலைக்கு போயிடுறீங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து திருப்பி படிக்கிறீங்க. அப்படிலாம் படிக்கக்கூடாது. இதை உட்காந்தோம்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அந்த தன்மையை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கணும். முதல்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, வேல்மாறல் எப்படி படிக்கணும். நிறைய இடங்களில் நிறைய பேர் மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. முதல்ல வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் இதை உருவாக்குனாங்க. இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கின முறையில் படிக்கிறது தான் சரியான விகிதம். ஏன்னா அந்த ஒரு குரு எந்த தன்மையில் சொல்லி கொடுத்தாரோ அந்த தன்மையில் தான் நீங்கள் படிக்கணும். அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வள்ளிமலை போய் இதை முறைப்படி, இது எப்படி அங்கே சாமிகள் அமைத்த முறைப்படி நம்ம கற்றுக்கிட்டு வந்து தான் நான் படிக்க ஆரம்பித்து எனக்கு முழு பலன் கொடுத்தது. இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தக வடிவில் இந்த வேல்மாறலை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அமைத்த முறைப்படி இந்த புத்தகமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் அருமருந்தாக நிறைய பேருக்கு பயன் கொடுத்துருக்கு. நாங்கள் 48 நாட்களுக்கு மேலே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ணோம். நிறைய பேருக்கு அற்புதங்களை பண்ணுச்சு. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் முழுமையாக இந்த இறைநிலையை நீங்கள் ஆட்கொள்ள முடியும். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கிற தன்மையை சூழலை நீங்கள் அமைச்சுக்கணும். இப்போ இந்த புத்தகம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். இது ஒரு கொரியர் தொகை மட்டும் வாங்கிட்டு இது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற தன்மைக்காக இது நீங்களும் போய் அதை அனுபவிக்கணும். நான் எப்படி இது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு, என்னோடய பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய காணொலியில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வேணால் போய் தெரிஞ்சுங்க. ஆனால் நான் தொடர்ந்து படித்தது திருவிடைக்கிளி முருகன் கோவிலில் அந்த குறா மரத்துக்கு கீழே அமர்ந்து தான் நான் படித்தேன். பல ஆண்டுகளாக படித்து எனக்கு அது ஒரு பேரானந்த நிலையை ஏற்படுத்துச்சு. இன்னை வரைக்கும் அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த குறா மரம்ங்கிறது முருகப்பெருமான் அந்த குறாமரமாகவே பாவிக்கிறார் அப்படிங்கிறது அருணகிரிநாத சுவாமி பல திருப்புகள்லையும் சொல்லியிருக்காரு. கந்தர் அலங்கார பாடல்கள்லையும் சொல்கிறார். குறாமர நிழலில் உலவிய பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த குறாமரத்தை பற்றி நிறைய சொல்கிறார். அப்போ அந்த குறாமரம் எனக்கு அருமருந்தாக பயன்பட்டதுனால உங்களுக்கு இந்த வேல்மாறல் புத்தகம் இந்த தேவைப்படும் உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்பும்போது இந்த குறாமர இதழை வச்சு தான் அதில் விபூதி முருகப்பெருமான் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட விபூதியை வச்சு தான் அனுப்புவேன். இது ஒரு ஔஷகமாக உங்களுக்கு பயன்படும். என்ன நோயாக இருந்தாலும் இந்த முருகனை நீ நினச்சி குறாமரத்து குமரனை நினச்சி
திருவடிகளை முருகப்பெருமான மனதார நினச்சி ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிணிகள் எல்லாம் விலகும். இதை நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த தொடர்ச்சியாக படிக்கிற தன்மையை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கணும். நம்மளை கர்மா நம்மளை தடுக்குது, கர்மா வினை நம்மளை ஆட்கொள்ளுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களை படிக்க விடாமல் ஆக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா இங்கே இந்த பிரபஞ்சத்தில் எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு கெட்டதும் நம்மளை பாவிக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம நல்லதை செய்யணும்னா நம்ம மனம் ஒத்துழைக்காது. இதே நீங்கள் உங்களை ஒரு சூழலில் ஆட்கொள்ளணும், நீங்கள் ஒரு திரைப்படத்துக்கு போகணும், ஏதோ ஒரு பொழுதுபோக்கு விடுதிக்கு போகணுன்னா நீங்கள் ஆர்வமாக போவீங்க. வேல்மாறல் படிக்கிற சூழலுங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை படிக்க அந்த தன்மையை நீங்கள் பாவிக்க அது ஒரு சொர்க்கமாக உங்களுக்கு பாவிக்கும். நிறைய பேருக்கு அது அப்படி தான் அமைச்சிருக்கு. நீங்கள் வேல்மாறலை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அமைத்த முறைப்படி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன தன்மையில் படிச்சிங்கன்னா, ஏன்னா அந்த குரு சொன்ன முறையில் தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலனை அது கொடுக்கும். அந்த தன்மையை நம்ம பாவிச்சுக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் படிங்க. அதை நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். இப்படி எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எந்தெந்த தன்மையெல்லாம் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் நம்ம லைவில் இதே யூடியூப் சேனலில் லைவாகவும் நம்ம பண்ணுறோம். அது வாய்ப்புள்ளவங்க திங்கக்கிழமையிலேருந்து இது ஆரம்பிக்கப்படுது. ஆல்ரெடி போயிட்டுருக்கு. சில சின்ன ஒரு கேப்பை விட்டு திங்கக்கிழமையிலேருந்து மறுபடியும் இந்த சூழல் அமைய இருக்குது. சரியாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு நடக்குது. மேலே வர நம்பருக்கு நீங்கள் புத்தகத்தை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு அது அருமருந்தாக பயன்பெறும். எப்படி வேல்மாறல் படிக்கணும் அப்படிங்கிறதும் அதில் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக படிக்கும்போது உங்களுக்கே புரிய வந்துடும். அது வள்ளிமலை சாமிகள் அமைத்த முறைப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையும் உங்களுக்கு கிடைச்சிரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேல்மாறல் படித்து முடித்தோன்னே அந்த பாவனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அற்புதமாக வேலை செஞ்சுருக்கு. ஏன் நிறைய பேருக்கு இந்த வேல்மாறல் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா, முதல்ல அவங்களோட தன்மை ஆழ்மனதில் போய் அவங்க வைக்கிற பிரார்த்தனை பதியணும். இப்போ இந்த வேல்மாறல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அது வேல்மாறல் படித்து முடிஞ்சோன்னா அந்த நோய் குணமாயிட்டாக பாவனை பண்ணணும். அந்த நோய் அவங்கள்ட்டேருந்து விலகி அற்புதமாக அவங்க இயல்பு நிலைக்கு அடைஞ்சிட்டதாக அவங்க பாவனை பண்ணும்போது அது அந்த நிலையை அடைகிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, மனிதர்கள் 3 விதமான தன்மைகளை இருக்காங்க. தமஸ், ரஜஸ், சாத்வீகம். இந்த சாத்வீக தன்மை தான் இறைநிலையான தன்மை. இந்த வேல்மாறலை படிக்கும்போது இந்த சாத்வீக தன்மை உங்களுக்கு பாவிக்கும். அப்போ அந்த சாத்வீக தன்மை பாவித்த உடனேயே நீங்கள் இந்த வேல்மாறல் பாராயணம் முடிஞ்சோடனே அந்த சாத்வீக தன்மை வந்தோடனே நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு அளிக்கப்படுது. இதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம். இதை தான் லா அட்ராக்ஷன்லாம் சொல்கிறாங்களா. உங்கள் மனம் என்ன கேட்குதோ அது கொடுக்கும். அந்த வேல்மாறல் படித்த உடனே இந்த பாவனைங்கிறது அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க தவறாமல் கலந்துங்க. இதுக்கு நம்ம எந்த கட்டணமும் வாங்குறதில்ல. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அது செய்யப்படுது. பயனடைஞ்சிங்க. நன்றி. முருகா சரணம். முருகர் புகழ் ஓங்குக. முருகா சரணம்.